சாதி கக்கூஸ் பெரியார் திடல் இல்லை ஈவேரா இல்லை அறிவாலயம் அப்படின்னு தான் எழுதியிருக்கணும். இயல்பாக நடந்து கொண்டிருந்த விஷயத்துல ஒரு ஜாதியத்தை கொண்டு வந்து ஒரு ஜாதிய பிரச்சனையை கொண்டு வந்து இன்னைக்கு அந்த கோவிலை மூடப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலை வந்து அறநிலையத்துறை தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதும் எவ்வளவு ஒரு கொடுமைன்னு பாருங்க. லேவியர் கோத்திரத்தை சார்ந்தவர் மட்டும்தான் கூடாரத்தை வந்து தொடுவதற்கு அனுமதிக்கப்படுவார். வேறு கோத்திரத்தில் யாராவது கூடாரத்துக்கிட்ட வந்தாலே கொல்லப்படுவார்கள் அப்படின்னு உங்க பைபிள் சொல்லுது. இந்துக்களையும் இந்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களையும் எவ்வளவு தொல்லைகளை கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு பக்தர்கள் கோவிலுக்கு வருவதை தடுக்க முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. ஒரு ஜாதி சங்கத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நீங்க மதமாற்றியாச்சு அப்படின்னு சொன்னா இந்து ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லாதக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும். மத நம்பிக்கையை பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு தவறான செயல்களில் இளைஞர்களை ஊக்குவிக்காதீர்கள். நாட்டில் பதட்டத்தை ஏற்படுத்தார்கள். அதற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான பல விஷயங்கள் இருக்கு. நாட்டினுடைய திட்டங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். போதை ஒழிப்பை நீங்கள் செய்ய முடியும் அப்படி என்பதை சொல்லாமல் கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நாம் சிந்திக்க இருக்கும் செய்திகள் எவை என்று பார்ப்போம். சாதி கக்கூஸ் கோயில் புத்தகம் வெளியிட தடை விதிக்க வேண்டும், இந்து அமைப்புகள் கோரிக்கை. மேல்பாதி புனைவை படமாக்கி இந்து துவேஷ பிரச்சாரம் செய்ய முயற்சி. அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு, இந்து முன்னணி பொதுக்குழுவில் தீர்மானம். மதம் மாறிய பழங்குடியினருக்கு சலுகைகள் கூடாது, ஜார்க்கண்டில் மாபெரும் பேரணி. போதைப் பொருள் ஒழிப்பு, மக்கள் நலப்பணி ஆகியவற்றில் பங்கெடுக்க கிறிஸ்தவர்களுக்கு மோடி அழைப்பு. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் தம்முடன் சிந்தனையை சொல்வதற்கு நம்முடன் இன்று அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் பிரியா வெங்கட். வணக்கம் பண்டிகுமார். எப்பயுமே வந்து சர்ச்சைக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வந்து கையெழுக்கிறது வந்து இடதுசாரிகள் வழக்கம். அதுவும் குறிப்பாக வந்து இந்து மதங்களை எப்படி துவேஷம் பண்ணுவது, அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு அவம நம்பிக்கை ஏற்படுத்துவது, மத மோதல்கள் ஏற்படுத்துவது, இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தவரையும் இடதுசாரிகளுக்கு எப்பயுமே கைவந்த கலைகள்னு சொல்லலாம். அவங்களுக்கு அதுக்கு உண்டான கேடயத்தையும் அவங்க கைகள் வச்சுக்கிறாங்க. அது காரணம் அரசாங்கத்தின் சரியான நடவடிக்கை இல்லை. அதனால் வந்து இவங்க இந்த மாதிரி புத்தகங்கள் வெளியிடுறது வந்து இவங்களோட வழக்கமாக இருக்கிறது. அது காலந்தொட்டே வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு விஷயந்தான் இப்போ நடந்துருக்கு புதுக்கோட்டையில். அதில் பார்த்தீங்கன்னா வந்து சாதி கக்கூஸ் கோயில் புத்தகன்ற அப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கு. சாதி கக்கூஸ் கோயில் அப்படின்ற புத்தக தலைப்பு. இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பெரியார் கார்ல் மார்க்ஸ் பண்பாட்டு இயக்கம். இதோட தலைமையகமே புதுக்கோட்டை தான். அதை நடத்தி வருவர் ஜெயராமன். இவர் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை எழுதிட்டு இது தொடர்பாக வந்து இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய விழா வந்து 30 வைத்திருக்கோம். அந்த புத்தகத்தில் வந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருப்பதாக வந்து இப்போ தகவல் வெளிவந்துள்ளன. அதுக்குண்டான பொருளடக்கம் செய்தித்தாளில் வந்துள்ளன. அதில் இருக்கக்கூடிய பொருளடக்கத்தை பார்த்தீங்கன்னா வந்து சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து கோயிலும் இந்திய கக்கூசும் ஒன்றே அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொரு தலைப்பை பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் சாதி சான்றிதழும் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொரு தலைப்பு இந்து மதம் மலம் தின்றது அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களே அப்புறம் இருக்குது. அவர் இந்த தைரியம் எல்லாம் எல்லா மதத்திலும் காட்டினார்னா அவர் வந்து சரியான இடதுசாரி சிந்தனைக்காரர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த தைரியம் எல்லாம் இந்துக்கள் மொழியோட பொறுமையின் மேலே தான் இவங்கெல்லாம் காட்டுவார்கள். இதான் நடந்திருக்கு. இது தொடர்பாக வந்து பாஜகவோட மகளிர் பொதுச்செயலாளர் கவிதா அவர்கள் வந்து இது தொடர்பாக மாவட்ட கலெக்டரிடம் புகார் தெரிவித்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டால் பிற மதத்தை அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வரும். இது காலங்காலமாக கடைபிடித்து வரும் நம்பிக்கைக்குரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால் இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி புகார் மனு கலெக்டர் கொடுத்திருக்காரு. அதேமாரி இந்த புத்தகம் வெளியிடப்பட்டால் மாநில தலைமையின் கலந்து ஆலோசித்து போராட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பொதுமக்களும் இதுக்குண்டான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த புத்தகத்தினுடைய வெளியிடுவதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்து மதத்தை கலங்கப்படுத்த வேண்டும், இந்துக்களினுடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. உண்மையிலேயே இவர்கள் வந்து தீண்டாமைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் கக்கூஸ், அது என்னது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன சொன்னீங்க? சாதி கக்கூஸ் கோயில் என்பதற்கு பதிலாக சாதி கக்கூஸ் பெரியார் திடல் இல்லை ஈவேரா
இல்லை அறிவாலயம் அப்படின்னு தான் எழுதியிருக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான சாதி கருத்துக்களை அதிகமாக சொல்லி ஜாதி துவேஷத்தை ஏற்படுத்தியது ஈவேரா தான். ஏன்னா நீங்களே நல்லா பார்க்கலாம், துணி விலை ஏறெடுத்து அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஈவேரா சொன்ன பதில். அடுத்தது வேலையில்லா திண்டாட்டம் என்ன ஆச்சு, ஏன் வேலையில்லா திண்டாட்டம் உருவானதுக்குன்னு அவர் சொன்ன பதில். அடுத்தது விலைவாசி உயர்வுக்கு அவர் சொன்ன காரணம். அதெல்லாம் என்ன அவர் சொன்னார்? ஒன்று சொன்னார், பறையனும் பலனும் இன்னைக்கு படிச்சிட்டதுனால வேலையில்லா திண்டாட்டம் வந்துடுச்சு. அப்புறம் பல்லட்சியெல்லாம் ஜாக்கெட் போட்டதுனால துணி விலை உயர்த்துறது, உழைவேர்வு ஏற்பட்டது. இப்படி ஜாதியை மையப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியது யார்? அதற்கப்புறம் அவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கார், என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு இந்த மக்களுக்கு இவர்கள் இருக்கிறார்கள், இந்த மக்களுக்கு நம்மில் கீழ்த்தரமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை சொல்றார். அப்ப நம்மில் கீழ்த்தரமானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த டிகிரி பண்ணது யார்? இந்த ஜாதிய கொடுமையை விதைத்தது யார்? இந்த மாதிரியாக பேசியவர்களை தான் இவர் ஆக்சுவலா போட்டிருக்கணும். உண்மையிலேயே நீங்க தீண்டாமை எதிர்க்கிறது அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் பாருங்களேன், இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுலேருந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் சமூக நீதிக்கு உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு இப்போ ஒரு வருஷம் ஆச்சு. என்னது, எதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு? வேங்கை வயல் சம்பவம் நிகழ்ந்து முடிந்து 1 வருடம் ஆகிவிட்டது. அந்த மேல்நிலை தொட்டியில் மலம் கழித்து அந்த சம்பவம் நடந்து 1 வருடம் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை இதுவரைக்கும் கண்டித்து அவர்களை தண்டனை கொடுக்கவில்லை. கோர்ட்டை என்ன சொன்னாங்க, இதெல்லாம் இனி இவங்க கண்டுபிடிக்கவே போகிறதில்ல, மக்கள் கொஞ்ச நாளில் மறந்துட போகிறாங்க, வேறு வேலை பார்க்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே ஒரு விரக்தி அடையக்கூடிய நிலைக்கு தான் இவங்க பண்ணாங்க. சரியா இன்று 1 வருடம் ஆகிறது. ஆமாம், இன்றோடு சரியாக 1 வருடம் ஆகிறது. அப்போ உண்மையிலேயே நீங்கள் தீண்டாமைக்கு எதிராக இல்லை, அந்த மக்களினுடைய ஒரு இழிநிலைக்காக அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக போராட வேண்டும் என்று இந்த ஆசிரியர்களும் இந்த பதிப்பகத்தாரும் விரும்பியிருப்பார்களே. ஆனால் நீங்கள் அதை எதிர்த்து இல்லை நீங்கள் போராட்டம் நடத்தியிருக்கணும், அதை எதிர்த்து இல்லை உங்கள் புஸ்தகத்தில் நீங்கள் எழுதியிருக்கணும். அப்போ திராவிட மாடல் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த புத்தகத்தோட டைட்டிலில் கோவிலுங்கிற இடத்துக்கு பதிலாக நீங்கள் திராவிட மாடல்னு நீங்கள் போட்டிருக்கணும்ல, அதை தான் நீங்கள் செஞ்சுருக்கணும். இப்போ ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறாங்க, மலக்குழி மரணங்கள் எங்கே அதிகமாகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தமிழகம் தான் அதில் முன்னிலை வைக்கிறதுன்னு ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு. அப்போ நீங்கள் அதில் போட வேண்டியது என்ன? திராவிட மாடல் தானே நீங்கள் போகணும். உங்கள் திராவிட மாடல் அரசு தானே இவ்வளோ நாள் ஆண்டு கொண்டிருக்கிறது. அது இந்த ஆட்சியாக இருக்கலாம், அந்த ஆட்சியாக இருக்கலாம், திராவிட ஆட்சி தானே. 2 பேருமே யாரை இவர்களுடைய வழிதோன்றர்கள் எங்கே அவர் தான் வழிகாட்டின்னு சொல்லிக்கிறாங்க 2 அரசாங்கமும் கூட. அப்போ நீங்கள் அங்கெல்லாம் போய் நீ போராட்டம் நடத்தியிருக்கணும். ஆனால் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் கோவிலை கொண்டு அதில் இணைப்பதனுடைய நோக்கம் என்ன? இந்து மதத்தை அதில் கொண்டு சம்பந்தப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன? உண்மையிலே நீங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா 63 நாயன்மார்களை பார்க்கலாம். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா, பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஆழ்வார்களை பார்க்கலாம். அந்த 63 நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அனைத்து ஜாதிகளும் எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் அந்த நாயன்மார்களாக இருக்கிறார்கள், ஆழ்வார்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மற்ற ஜாதியினரும் மற்ற மக்களும் எந்தவித பாகுபாடுமின்றி அவர்களை தெய்வமாக நினைத்து வழங்குகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 63 நாயன்மார்களுக்கு விழா எடுக்கக்கூடிய சம்பவம் நடக்கிறது. ஒவ்வொரு நாயன்மார்களினுடைய ஆழ்வார்களினுடைய அந்த அவதார தினத்தன்று அவர்களுக்கு அந்த கோவில்களில் தனியாக நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன, வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ எங்கே ஜாதி பிரச்சனை இருக்குது? கோவில்லையா ஜாதி பிரச்சனை இருக்குது? ஜாதி பிரச்சனை உண்மையிலேயே இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய மனதில் தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி உங்களுடைய மனசில் எதை பற்றி நீங்கள் அதிகமாக நீங்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கும், உங்களுடைய எழுத்துக்கள்லையும் இருக்கும். அதனால் இந்த ஆசிரியருக்கு அந்த சிந்தனையிலேயே இருக்கிறதுனால அப்படிப்பட்ட சிந்தனையிலேயே எழுதுறாரா என்ன தெரியல. ஏன்னா இதே ஒரு அமைப்பு தான் ஏற்கனவே அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் ஒரு கல்லூரியில் ஒரு பாடப்புத்தகத்தில் ஒரு கவிதையை வைக்கிறாங்க, மாட்டுக்கறி அப்படிங்கக்கூடிய தலைப்பில். அதை அப்புறம் இந்த அமைப்பை சார்ந்த ஏபிபி மாணவர்கள் அமைப்பு அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி அந்த கவிதை அந்த பாடத்திட்டத்தில் நீக்கப்படுகிறது. அந்த மாட்டுக்கறிங்கக்கூடிய அந்த கவிதையில் எவ்வளவு மோசமான வார்த்தைகளை கொண்டு முடியுமோ அவ்வளோ மோசமான வார்த்தைகள் அடங்கியதாக அது இருந்தது.
அப்படி ஒரு கேவல அதை பற்றி நான் இங்க என்னுடைய வாயால் சொல்ல முடியக்கூடிய அச்சலேற்ற முடியாத அளவுக்கு ஒரு வர்ணம், அது ஒரு இழிவான அருவருக்கத்தக்க வார்த்தைகள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருந்தது. அதை மாணவர்களுக்கு படிப்பதற்காக இவர்கள் எழுதியது. அது அதுலேயும் கூட சொல்ல போனால் அந்த சமுதாயத்தினரை இழிவுபடுத்தி தான் இவர்கள் கவிதை எழுதியிருந்தார்கள். அந்த இப்ப எந்த சமுதாயத்துக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்கிறார்களோ அந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தும் விதமாக இருந்தது அந்த கவிதை என்பதுதான் உண்மையே. அப்ப யார் எதற்காக போராட்டம் நடத்த வருகிறார்கள்னு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ஏற்கனவே இங்க இன்னொருத்தர் ஒரு கவிதையெல்லாம் எழுதினார் பயங்கரமா, விடுதலை சிகப்பி அப்படின்னு ஒரு ஆள், மலக்குழி மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது தலைப்புல. அதுல சம்பந்தமே இல்லாமல் ராமர் சீதை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு திராவிட ஆட்சி நடக்குது. அப்போ இங்கே வந்து மலக்குழி மரணங்கள் சம்பவங்கள் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் யார் அந்த கார்ட்டூனில் போட்டிருக்கணும்? ஈவேராவை போடு, ஸ்டாலினை போடுங்க, இல்லை உதயநிதியை போடுங்க. ஏன்னா இவங்க தான் சொல்கிறாங்க சமூக நீதியில் நாங்கள் இன்னைக்கு முதல் மாநிலமாக இருக்கிறோம்ன்ட்டு. அப்படி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இது நடக்குது. அப்போ உண்மையிலேயே உனக்கு கோபமும் இந்த மக்கள் மீது நீ அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தரணும்னா அந்த கார்ட்டூனில் யாரை போட்டிருக்கணும், அந்த கவிதையில் யாரை நீ சொல்லியிருக்க வேண்டும். உடனே கோர்ட்டு அவருக்கு ஜாமீன் வழங்குகிறது. கேட்டால் அவர் வந்து கோர்ட்டில் வந்து யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை, இந்த மலக்குழி மரணங்களை நினைத்து மிகுந்த கவலைப்பட்டு நான் எழுதின கவிதை எது அப்படின்னு அவர் சொன்னார். அது ஒரு உதாரணத்துக்காகத்தான் நான் அந்த இதையெல்லாம் சேர்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் இந்து மதத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்று தான் சொன்னேன்னு அவர் சொல்கிற வீடியோவே இருக்குது. ஆனால் இந்த கோர்ட்டுகள் அதையெல்லாம் பார்க்காம அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கறது. இன்றைக்கி தமிழகத்தில் எப்படி இருக்குன்னா, இவர் இந்த குற்றம் செய்தார், இது எப்படி இந்த குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த குற்றம் ஏன் செய்கிறான், அவன் செய்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டப்படுபவர்களுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்கும். குற்றம் செய்தவனுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்காது, ஜாமீன் கிடைக்கும், எல்லா வசதியும் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கலாம், மீண்டும் மீண்டும் அந்த குற்றங்களை செய்யலாம். அதனால தான் இன்னும் இது போல மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான புத்தகங்கள் எழுதப்படுகின்றன. இந்த மாதிரியான அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கள் நடத்துவதற்கும் துணிகிறார்கள். இதில் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்புரை ஆற்றுவதாக ஒருத்தரை போட்டிருக்கிறார்கள். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அதை விட கொடுமை. இப்போ ஒரு சனாதன ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டை யார் ஏற்பாடு செய்திருந்தார்களோ அதே அமைப்பினர் தான் அங்கே வந்து பேச வந்திருக்கிறார்கள். ஆமாம். இப்போ அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் இங்கே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் கலந்துக்கிறாரு. அப்புறம் அங்கே வந்துட்டு ஏன் கலந்துக்கிட்டீங்கன்னு கேட்டோன்னா அது சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு அப்படின்னு எல்லாம் அங்கே வந்து அவர் பேசுகிறாரு, எதிர்ப்புகள் வந்த உடனே. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், இந்து மதத்தை ஏதாவது ஒரு வகையில் ஒழிக்க வேண்டும். அப்போ இந்து மதத்தில் இந்த மாதிரியான ஜாதிய பாகுபாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள்களை மதம் மாற்றுவதற்கு இவர்களை வந்து ஒரு முயற்சி, அது இந்து மதத்தை ஒரு தொடர்ந்து இதே போல் கலங்கப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது. ஆனால் உண்மையிலேயே எப்படி இருக்கிறது, இன்றைக்கி வந்து சாம்பவர் குலம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் பறையர் இனத்தை சேர்ந்த மக்கள், அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள். சாம்பவர் என்பது சிவனை குறிக்கூடாது, சிவனின் வம்சத்தில் வந்தவர்கள் என்று தங்களை பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் அவர்கள் என்று இந்திரன் வழி வந்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு ஜாதிக்குமே இங்கு வந்து மிகுந்த ஒரு பெருமைகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பெருமைகளை முழுவதுமாக ஒழித்து இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக இந்த இடத்துல வந்து சொல்லி இது மதத்தின் பால் தான் இது செய்யப்படுகிறது என்று ஒரு காரணத்தையும் இங்கே காட்டி இந்த மக்களிடையே ஒரு பிரிவினையை உண்டாக்கி அதில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதை தான் காலம் காலமாக இங்கு செய்து வருகிறது இந்த திராவிட கட்சிகள். நம்ம உண்மையிலேயே இந்த மலக்குழி மரணங்கள் பற்றியும் இவைகளை பற்றியும் இங்கே எழுதக்கூடியவர்கள் இந்த கக்கூஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியது, இந்த கக்கூஸுங்கிறது எப்போ உருவானது? இந்த நாட்டுக்கு துலுக்க படையெடுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கக்கூஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே இங்கே உருவாகிறது. அதற்கு முன்னாடி இங்கே எல்லாமே திறந்த வெளிதான், இங்கே கக்கூசுன்ற தனி அமைப்போ இதுவோ இங்கே கிடையாது. அப்போ அந்த கக்கூஸை கொண்டு வந்ததே துலுக்கர்கள் தான். அப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் அந்த துலுக்கர்கள் அப்படின்னு எழுதுவாரா அந்த கோவிலுங்கிற இடத்துல? இல்லை மசூதின்னு அந்த இடத்துல எழுத முடியுமா இவங்களால? இல்லை எழுதிட்டு இவங்களால இருக்க முடியுமா? எழுதும் தைரியம் கிடையாது. இவர்களோட தைரியம் எல்லாம் இந்து மதத்தில் மேலே யார் எதுவுமே கேட்க மாட்டார்களோ அவர்கள் மேலே தான் இவர்களால் காட்ட முடியும். அதற்கு அடுத்ததாக வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கம்மோடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. கம்மோடுனா அது இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி கொட்டக்கூடிய ஒரு முறை. அப்போ அன்றைக்கி அந்த கம்மோடுங்கிறவரை கொண்டு வந்து அப்போ அவங்க வீட்டில் வந்து வேலையாட்களாக இந்துக்களை எல்லாம் வேலையாட்களாக வைத்துக்கொண்டு இதையெல்லாம் செய்ய பணித்தானே.
அப்போ அவன் பேரை நீங்கள் எழுதுவீங்களா அதுக்கிட்ட? இதுக்கு கீழே பக்கத்தில் சர்ச்சு இல்லைன்னா வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுத முடியுமா உங்களால்? கிறிஸ்தவன் அப்படி எழுத முடியுமா அந்த புஸ்தகத்தில் உங்களால்? அப்போ வேண்டுமென்றே இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திட்டமிட்டு இவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு இவ்வளவு சம்பவங்கள் நடக்கும் பொழுது முன்னாடியெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சென்று விடலாம் அப்படி என்று இருந்த நிலை மாறி இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றால் உடனடியாக அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு இன்னைக்கு இந்துக்களும் இந்து மக்களும் இன்னைக்கு தயாராகி இருக்கின்றனர். அதனுடைய ஒரு விளைவாக தான் இன்னைக்கு இந்து அமைப்புகள் இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு கவிதா என்கூடிய இந்த பாஜகவை சேர்ந்த இந்த பெண்மணி வழக்கு கொடுப்பதற்காகவும் முன்வந்திருக்கிறார். ஏற்கனவே கூட இவர் இந்த மாதிரி பல போராட்டங்கள், இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்களில் பங்கு பெற்று துணிச்சலாக பல போராட்டங்களில் தொடர்ந்து நடத்தி வருகிறார். அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகளை இந்த நேரத்தில் நம்ம தெரிவிக்கிறோம். அதனால் இன்னைக்கு இந்த விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு தொடர்ந்து இந்துக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு வருகிறது. இவர்களை தண்டிப்பதில்லை. இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது தடை செய்யப்பட வேண்டும். இந்த புத்தக வெளியீட்டு விழா நடக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த புத்தகத்தை யார் எழுதினார்களோ அந்த புத்தகத்தை எழுதியவர்கள் மேலே குண்டர் சட்டம் போட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு இது நடந்திருக்கிறது. இது தொடர்ச்சியாக இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குழுவினர்கள். அதனால் இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு இவர்கள் மேலே குண்டர் சட்டம் என்பதை போட வேண்டும். அப்படி ஒருவேளை இவர்கள் தண்டிக்கப்படவில்லை அப்படி என்றால் தமிழகத்தில் தொடர்ந்து இது போலியான இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அடக்குமுறைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதை காட்டி மத்திய அரசு தமிழக அரசை செயல்பட வைக்க வேண்டும். சட்டத்தை காமித்து தமிழக அரசை செயல்பட வைக்க வேண்டும். அந்த தமிழக அரசை செயல்பட வைக்க முடியாத பட்சத்தில் இந்த தமிழக அரசு என்பதை டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கே தொடர்ந்து இந்துக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இந்த செய்தி நமக்கு காண்பிக்கிறது. மேல் பாதின்னு ஒரு ஆவணப்படம். அந்த ஆவணப்படம் கேட்டிகன் பல்கலைக்கழகத்தில் பெர்லின் கேட்டிகன் பல்கலைக்கழகத்தில் திரையிடப்படுவதாக ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த மேல் பாதி அப்படின்ற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமம் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு உட்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தாருக்கு உட்பட்ட ஒரு இடம். அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த குலதெய்வ கோயிலில் சிலர் பட்டியலினத்தவர்கள் அத்துமீறி போனதாகவும் அதனால் சில கசப்பான விஷயங்கள் நடைபெற்றதாகவும் ஒரு செய்தித்தாளில் வந்திருந்தது. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஆவணப்படத்தை திரு பாஸ்கர் அப்படின்ற இது ஆவணப்படத்தை எடுத்திருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சர்ச்சைக்குரிய மலக்குழி மரணத்தை பற்றி கவிதை எழுதி பின்னாடி கோர்ட்டில் ஜாமீன் பெறப்பட்ட அந்த குழுவை சேர்ந்த நீலம் குழுவை சேர்ந்தவர் இந்த பாஸ்கர். நீலம் குழு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராக இருக்கக்கூடிய பா ரஞ்சித்தோட அமைப்பு. இந்த நீலம் அமைப்பில் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் இருக்கிறவர் தான் இந்த பாஸ்கர். இவரோட பூர்வீகம் புதுச்சேரி. அவர் அருகில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் தங்கியிருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மேல்பாதி கிராமத்தில் தலித் இளைஞர்கள் தாக்குதல் உட்படப்படுகிறார்கள். அந்த கோயிலுக்கு உட்படப்படும் போது அந்த தாக்குதல் உட்பட்டவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை உலக அரங்கில் கொண்டு போவதற்காக தான் நான் இந்த கேட்டிகன் பல்கலைக்கழகத்தில் திரையிட வந்திருக்கோம். இந்த படத்தின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகள் எந்த அளவுக்கு தாக்குதல் உட்படப்படுகிறார்கள் அதை உலகிற்கு காட்ட வேண்டும் அப்படின்னு நோக்கத்தில் தான் இந்த படத்தின் ஆவணப்படத்தையே நாங்கள் இங்கே திரையிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்கர் சொல்லியிருக்கார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? மேல்பாதி கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் அப்படிங்கிறது. இந்த ஸ்ரீ தர்மராஜா முதல்ல இந்த கோவிலை பற்றி நம்ம கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும். இந்த ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் அப்படிங்கிறது ஒரு பொது கோவில் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பொது கோவிலில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னா அது ஒரு தீண்டாமை என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். அது தண்டனைக்குரியது. இதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் என்பது ஒரு பொது கோவில் அல்ல என்பதை நேயர்கள் தெளிவாக இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கோவில் என்பது வன்னியர் சமுதாயத்திற்கு உட்பட்ட ஒரு கோவில். அதுவும் சொல்ல போனால்
அனைத்து வன்னியர் சமுதாயத்திற்கும் உட்பட்ட கோவிலும் அல்ல. ஒரு குறிப்பிட்ட சில ஒரு 10 குடும்பங்கள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில வன்னியர் குடும்பத்திற்கு உட்பட்ட கோவில். இன்னும் சொல்லப்போனால் எப்படி இன்னும் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளிஃபையாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பூஜை அறை, அது போல் இல்லாமல்னா ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தை வச்சுக்கோங்க, அங்கே ஒரு பெரிய பூஜை அறை எப்படியோ அந்த மாதிரி உள்ள ஒரு கோவில் தான் ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில்ங்கிறது. இது வந்து ஒரு தனியார் சொத்து. அவர்கள் தனியாக அதுக்காக ஒரு நிலம் வாங்கி இந்த கோவிலை அந்த மக்கள் மட்டுமே கட்டியிருக்கிறார்கள். இது 1905 கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ளார அனைத்து வன்னியர் சமுதாயத்தினரும் சென்று கூட வழிபட முடியாது. இந்த குறிப்பிட்ட இந்த குடும்பங்கள் மட்டும்தான், அவர்களுக்கு இது குலதெய்வமாக இருக்குது. அவர்கள் இந்த வழிபாடுகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது காலமாக இது இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு விஷயம். இவ்வளோ நாள் இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்லா நீங்கள் பார்க்கணும், இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்றதுக்கு சொல்ல வரேன். இவ்வளோ நாள் அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பெரிய திருவிழா ஒன்று இந்த குறிப்பிட்ட இந்த 10 குடும்பங்கள் இணைந்து நடத்துகிறாங்க, இந்த கோவிலுக்குரிய திருவிழாவை. அப்படி நடத்த போகும்போது அங்கே இருக்கக்கூடிய விசிகா கட்சியை சார்ந்தவர்கள் வேண்டுமென்றே இதில் வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரார்கள். கோவிலில் நுழையணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அவங்க பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள். இந்த பிரச்சனை, அதாவது இல்லவே இல்லாத ஒரு ஜாதி பிரச்சனையை புதுசாக உருவாக்குறாங்க. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அப்படி ஒரு ஜாதி பிரச்சனை அங்கே உருவாக்கப்பட்டு அந்த கோவிலுக்கு சீலும் வைக்கப்படுகிறது. அப்படி கோவிலுக்கு சீல் வைக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த கோவிலில் அட்லீஸ்ட் வந்து அந்த கோவிலை திறந்து பூஜையாவது நடக்கணும், அதாவது சாமிக்கு செய்ய வேண்டிய நிவேதனங்கள் செய்ய வேண்டிய முறைகளாவது நடத்தணும்னு சொல்லி ஒரு வழக்கு தொடரும்போது, அந்த வழக்கில் இதை நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆஜராகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜி வந்து ஆஜராகிறாங்க. அப்படி வந்து ஆமாம், அவரே வந்து அதில் வந்து ஆஜராகிறார். அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பார்க்கணும் இது எப்பேற்பட்ட ஒரு சதி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம், இயல்பாக நடந்து கொண்டிருந்த விஷயத்தில் ஒரு ஜாதியத்தை கொண்டு வந்து, ஒரு ஜாதிய பிரச்சனையை கொண்டு வந்து இன்றைக்கி அந்த கோவிலை மூடப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலை வந்து அறநிலைத்துறை தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதும் எவ்வளோ ஒரு கொடுமைன்னு பாருங்கள். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு சொந்த பூஜை அறை, அதை நான் ரொம்ப கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கான்னு வச்சுக்கலாம். அதில் வந்து நாங்கள் ஒரு 20 குடும்பங்கள் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்கிறோம். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பூஜை அறையை நான் கட்டி வச்சுருக்கோன்னா, எங்கள் பூஜை அறையை இன்றைக்கி அபகரிக்க ஒரு திட்டம் தீட்டின மாதிரி. அப்போ என் வீட்டுக்குள்ளே யார் வரணும்னு நான் தானே அங்கே முடிவு பண்ணணும். அது எப்படி இங்கே தப்பாக முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் மேல் பாதியில் நடந்தது. இதை வைத்துக்கொண்டு இன்னைக்கு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனைகள், அதுவும் இங்கே இருக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனைகளை பற்றி நான் உலக அரங்கில் பெர்லினில் போய் நான் திரையிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது அயோக்கியத்தனமா இல்லையா? இப்போ நமக்கு சில கேள்விகள் இப்போ இருக்குது. இவர்கள் வந்து என்னது நீலம் பண்பாட்டு மையம் பா ரஞ்சித் அந்த அமைப்பை சார்ந்தவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ பா ரஞ்சித்துக்கும் அந்த அமைப்புக்கும் இந்த படத்தை எடுத்தவருக்கும் நம்ம சில கேள்விகளை முன்னாடி வைக்கிறோம். இந்த மாதிரி சில படத்தை அவர் எடுக்கிறதுக்கு நம்ம ஆலோசனை தரலாம். வேணா அவர் நம்மக்கிட்ட கேட்டால் நமக்கு அதுக்கான இன்புட்லாம் கூட நம்ம தரலாம். எடுப்பாரா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. முதல்ல எறையூர் கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அதில் வந்து துப்பாக்கிச் சூடுமே நடந்தது. அப்போ இப்போ நம்மளுடைய கேள்வி, கிறிஸ்தவத்தில் இது போன்ற ஒரு ஜாதிய கொடுமை இருக்கிறது. அப்போ இது தீண்டாமையா இல்லையா? அப்போ இங்கே தீண்டாமையான அதாவது நான் சொல்கிறது ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பட்டியலின மக்களை தாக்கி ஒரு கலவரமே நடந்திருக்கு. அப்போ இப்படி ஒரு ஜாதிய வன்கொடுமை நடந்திருக்கிறது கிறிஸ்தவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஸ்கர் அவர்கள் டாக்குமெண்ட்ரி எடுக்க முன் வருவாரா? சரி, அதுக்கடுத்ததான் திண்டுக்கல் மாவட்டத்தில் மெய்கோவில்பட்டி 2010 இதே போல் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவரான சடையாண்டி என்பவரை மலம் தின்ன வைத்த கொடுமை நடந்தது. இது போன்ற கொடுமை எங்கே நடந்தது? போன்ற ஒரு கொடுமை அங்கே நடந்தது. அப்போ அந்த கொடுமை நடந்திருக்கிறது கிறிஸ்தவத்தில்.
கிறிஸ்தவர்கள் தானே இதை செய்தார்கள், அப்போ இது கிறிஸ்தவத்தில் நடந்திருக்கு, அப்போ இதை பற்றி நான் டாக்குமெண்ட்ரி எடுத்து நான் பெர்லினில் போய் திரையரங்கள் செய்ய போகிறேன், போவாரா? இதை மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து சர்ச்சில் இன்னைக்கு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பட்டியலின மக்கள் யாரும் இது வரைக்கும் பிஷப் ஆனதே கிடையாது, இவ்வளவு டயோசஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது, இதில் எங்கேயுமே நாங்கள் வந்து பிஷப்போ ஆர்க் பிஷப்போ இன்னைக்கு பட்டியலின மக்கள் யாராவது ஒருத்தர் சுட்டி காமிங்க பார்க்கலாம் இல்லைங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்போ இதெல்லாம் ஜாதிய வன்கொடுமை தானே. அப்போ இந்த ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக இவர் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு படத்தை இவர் எடுப்பாரா? இதெல்லாம் உட்காந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணட்டும், போய் நம்ம வேண்டான்னு சொல்ல போய் இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் இருக்கான்னு பார்க்கட்டும். சரி, அதுக்கடுத்து திருச்சி மாவட்டத்தில் கோட்டப்பாளையம் அப்படிங்கக்கூடிய இடத்துல கிறிஸ்தவர், அதாவது சர்ச்சில் நடக்கக்கூடிய இந்த அவங்களுடைய திருவிழாக்கள்லாம் நடத்துவார்கள் இல்லையா, திருவிழாக்கள்லாம் நடத்தும் பொழுது நம்மளை பார்த்து காப்பி அடித்து தேர் திருவிழாலாம் இப்போ இவங்க நடத்துகிறாங்க இல்லைங்களா, இப்போ அவங்களுக்கு எது தேர், நம்மளை பார்த்து காப்பி அடித்தது தானே. அப்போ நம்மளை பார்த்து காப்பி அடித்து அந்த தேர் திருவிழாலாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த தேர் திருவிழா பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த தேரை கொண்டு சென்று விட மாட்டார்கள். அப்படின்றதுக்காக அந்த மக்கள், அங்கிருந்த மக்கள் எங்களுக்கு எதிராக காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் போய் இது நடக்கக்கூடாது, அந்த பகுதிக்கும் இந்த தேர் எடுத்து செல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் எதுவுமே நடத்த முடியலையே, அது தொடர்ந்து கொண்டு தானே இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவத்தில் அதாவது கிறிஸ்தவ மதத்தில் எங்களுக்கு ஜாதி கிடையாது, எங்கள் தீண்டாமை கிடையாது, தீண்டாமை ஒழிப்பதற்காகத்தான் நீங்கள் உங்களை மதம் மாற சொல்லுகிறோம்னு சொல்லி நீங்கள் மதம் மாற்றி கொண்டு போகிறீங்களே, அப்போ இங்கே அவ்வளோ தீண்டாமை வன்கொடுமைகள் நடக்கின்றனவே, அப்போ இதை பற்றி எல்லாத்தையும் இப்போ கிறிஸ்தவம் தீண்டாமை இல்லை என்று சொல்லி மக்களை மதம் மாற்றி கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெர்லினில் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுப்பாரா? அந்த டாக்குமெண்ட் எடுத்து பெர்லினில் கொண்டு போய் போட போறாரா? சரி, இதே திருச்சியில் கல்லறை, அந்த கல்லறைக்கு இடையில வந்து செவர் எழுப்பி இந்த பக்கம் ஒரு பக்கத்தில் வந்து பட்டியலின மக்களுக்கு, இன்னொரு பக்கத்துக்கு மற்றதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்களே, அப்போ இதெல்லாம் உங்களுடைய ஜாதிய வன்கொடுமை லிஸ்ட்டில் சேராத அந்த தீண்டாமை சோறு என்னைக்கு இடிக்கப்படும்? உங்களால் இடிக்க முடியுமா? உங்களால்? போப் கிரிகோரி ஒரு புல்லே வெளியிட்டிருக்காரு, இந்த ஜாதிய பாகுபாடுகளை ஏற்க வேண்டும், தனித்தனி சர்ச்சில் தனித்தனி வழிகளில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஒரு புல்லே வெளியிட்டிருக்காரு. அப்போ அதையும் உங்களுடைய டாக்குமெண்ட்ரியில் சேர்த்துவீங்களா? சரி, பைபிள் என்ன சொல்லுது? லேவியர் குலத்தை, அதாவது லேவியர் கோத்திரத்தை சார்ந்தவர் மட்டும்தான் கூடாரத்தை வந்து தொடுவதற்கு அனுமதிக்கப்படுவார், வேறு கோத்திரத்தில் யாராவது கூடாரத்துக்கிட்ட வந்தாலே கொல்லப்படுவார்கள் அப்படின்னு உங்கள் பைபிள் சொல்லுது. அப்போ அதையும் இந்த டாக்குமெண்ட்ரியில் கோட் பண்ணுவீங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, என்னது, இஸ்ரவேல் இனத்தை சார்ந்த முத்திரையிடப்பட்ட 1,40,000 பேர் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ இதெல்லாம் உங்களுடைய ஜாதிய பாகுபாடில், உங்களுடைய பாகுபாடில் கண்ணில் வரலையா? சரி விடுங்கப்பா, இன்னைக்கு போப்பாக ஏதாவது ஒரு கருப்பு இன மக்கள் போப்பாக வந்துட முடியுமா? இன்னைக்கு உங்கள் இதில் அவ்வளோ பாகுபாடுகள் இருக்கு. இந்த பாகுபாடுகளை எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து வாட்டிக்கனை மூட வேண்டும், சர்ச்சில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, பைபிளை தடை செய்வோம், பைபிளில் இந்த மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும், இனி சர்ச்சுகளில் இவ்வளோ சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும்னு இன்னைக்கு போவாங்களா? வேண்டுமென்று ஹிந்து மதத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன, இந்தியாவில் இந்த ஜாதிய பாகுபாடுகள் காட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு உலக அரங்கில் இந்தியாவை தலைகுனிவை ஏற்படுத்த வேண்டும். அப்போ தேசத்திற்கு இது ஒரு சின்ன பிரச்சனை இல்லைங்க, ஏதோ டாக்குமெண்ட்ரி வெளியிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இது தேசத்திற்கே ஒரு, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இடையில ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இதை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் டாக்குமெண்ட்ரியாக போட்டு இப்போ உடனே அங்கே இந்த மாதிரியான கொடுமைகள் நிகழ்கிறதா ஐயோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களை மதம் மாற்றலாம். இதன் மூலமாக அங்கேருந்து பணத்தை வரவழைச்சு இங்கே இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் பேரை மதம் மாற்றுறது, இதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி இது. அதை இந்த டாக்குமெண்ட்ரி அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஏதோ இது ஒரு சாதாரண விஷயமாக இந்த டாக்குமெண்ட்ரி நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ இந்த டாக்குமெண்ட்ரி அப்படிங்கக்கூடியது இது திரையிடப்பட்டால் இது தேசத்திற்கே தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி. அது மட்டும் கிடையாது, இது இந்த மாதிரியாக மக்கள் மனதில் இந்த உணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி. அதனால் இது தடை செய்ய வேண்டும் உடனடியாக. இது பெர்லினில் திரையிடப்படுகிறதா என்றது அங்கே இருக்கக்கூடிய ஹை கமிஷன் இதை கண்காணிக்க வேண்டும். அப்படி இது திரையிடப்படுவதாக இது தெரிந்தால் உடனடியாக இது அங்கேயும் தடை செய்யப்பட வேண்டும்.
இந்த மாதிரியாக பழங்களை எடுத்து பொய்யான வரலாற்றுகளை திரித்து எழுதக்கூடியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது தேசத்திற்கே ஆபத்தான ஒரு செயலாக இது முடியும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம அடிக்கடி சொல்கிறது மதமாற்றம் தேசிய அபாயம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது நாம மட்டும் சொல்லலை, காந்தி அவர்களே சொன்ன ஒரு விஷயம். இந்த படம் என்பது வெளிவந்தால் இது மதமாற்றத்திற்கு மட்டும்தான் இது வழிவகுக்குமே தவிர இது வேறு எதற்காகவும் இல்லை. இப்படி பொய்யான புனைவுகளை எடுப்பதை முதலில் தடுக்கப்பட வேண்டும். அதற்கு மத்திய அரசும் ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹிந்து முன்னணியோட மாநில பொதுக்குழு திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் சசுரி கல்லூரியில் நடைபெற்றுச்சு. இந்த பொதுக்குழுக்கு மாநில தலைவர் கடைசர் ராவ் சுப்ரமணியன் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். இதில் ஒரு எக்கச்சக்கமான தீர்மானங்கள் போடப்பட்டதுன்னு அது குறிப்பிட்ட ஒரு சில தீர்மானங்கள் மட்டும் சொல்கிறேன். ஹிந்து அறநிலைத்துறையில் இந்து கோயிலை விட்டு வெளியேற இந்து மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. தீவிரவாதத்தை இந்த அரசு பெரிய அளவில் கட்டுப்படுத்த தவறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இன்னொரு தீர்மானத்தை தீவிரவாத செயல் தலை தூக்காமல் இருக்க போலீஸார்கள் பாதுகாப்பு பணியில் கடுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னா, நீதித்துறையின் கொடுக்கப்படும் நீதி அரசியலாக்கப்பட்டு அந்த நீதியின் மாண்பை குலைக்கக்கூடிய விஷயமா இன்னும் கூட திமுக தொண்டர்கள் செய்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கூடியது, நீதித்துறையின் மாண்பை குலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. இந்த தீர்மானத்தை போட்டு நிகழ்ச்சியில் பல்வேறு தலைவர்கள் கலந்துருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சில முக்கியமான தீர்மானங்களை இந்து முன்னணியினர் இன்னைக்கு செய்திருக்கார்கள். அதில் முதல்ல ஒன்று நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் 1980களிலிருந்தே இந்த கோஷத்தை எழுப்பி வருகிறார்கள். வீரத்துருவி ஐயா ராமகோபாலன் அவர்கள் இந்த கோஷத்தை எழுப்பி இதற்காக முயற்சி பண்ணார் மிகப்பெரிய அளவில். கோவிலில் இருக்கக்கூடிய கட்டண உயர்வுகளை எல்லாம் எதிர்த்து கூட அன்றே இந்து முன்னணி பல போராட்டங்களை எல்லாம் செய்தது. பல நூதன போராட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி அன்னைக்கு இந்த கோவிலுக்கு எதிராக, அதாவது அறநிலையத்துறைக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் அவர்கள். அன்றிலிருந்து இந்த கோஷத்தை இந்து முன்னணி வைத்து செயல்பட்டு வருகிறது. பல சொத்துக்களை கோவிலுக்கு மீட்டு கொடுத்திருக்கிறது இந்து முன்னணி பல போராட்டங்கள் மூலமாக. இந்த கோவில் போராட்டம் அப்படிங்கிறது, அறநிலையத்துறைக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 2 பேர் அதற்கு மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்தார்கள் அப்படின்னு சொன்னால், ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் அவர்கள் இந்து முன்னணியினுடைய பேரியக்கத்தின் சார்பாக அவர் அந்த பெரும் போராட்டத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார். அதற்கு அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், திரு வேதாந்தம் அவர்கள் இந்த போராட்டத்தை விஹெச்பி சார்பாக, விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் சார்பாக அவர் எடுத்து சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் பாத யாத்திரை நடந்து அந்த போராட்டத்தை அன்று அவர் நடத்தி காமிச்சார். பெருமாறியான மக்கள் அதற்கு அன்னைக்கு ஆதரவு கொடுத்து அந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டதும் வரலாறு. இன்றைக்கி சில பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு எழுச்சியில் நிறைய பேர் இன்றைக்கி இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்களை ஒரு பக்கம் தெரிவித்தாலும் கூட இதற்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. ஏதோ சில பேர் இதோ தாங்கள் தான் இந்த போராட்டத்தை இன்றைக்கி புதுசாக எடுத்த மாதிரி பேசிக்கொள்ளக்கூடிய சம்பவங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் பதிவு செய்தேன். இன்னைக்கு இந்து முன்னணி தங்களுடைய பொதுக்குழுவிலேயே இந்த ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு கோவிலில் அறநிலைத்துறை ஒரு மிகப்பெரிய அராஜகங்களை செய்து வருகிறது. இன்னைக்கு கூட நம்ம ஸ்ரீ டிவியில் மாலை, அதாவது இந்த செய்திகள் சிந்தனைக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சிங்கிறது ஒளிபரப்பாக இருக்கிறது. என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ பாபநாசம் சுவாமி கோவிலினுடைய நிலத்தை எப்படி கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஆட்டையை போட்டு அதை பிடிச்சி வச்சிருக்காங்க, அதற்காக எத்தனை வருட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1998 இந்த 2023 வரைக்கும் ஒரு தொடர் போராட்டத்தை நடத்தி இப்பொழுது ஒரு வழியாக அந்த நிலத்தை மீட்பதற்கு, இந்த நிலத்தை கோவிலிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதற்காக சட்ட போராட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்கள் ஒருங்கிணைந்து வீதியில் நடத்திய போராட்டங்கள் ஒரு பக்கம்னு சொல்லி ஏராளமான போராட்டங்கள். அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மாலையில் ஸ்ரீ டிவியில் நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை 6 மணிக்கு பார்க்க தவறிய நேரங்கள் அதற்கு பின்பு கூட நீங்கள் அந்த போராட்டத்தை பற்றி பார்க்கலாம்.
இது போல தொடர்ந்து இன்னைக்கு வந்து அறநிலையத்துறைக்கு எதிராக ஒரு போராட்டத்தை இந்த இந்து முன்னணி அமைப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தி வருகிறது நம்ம பார்க்கலாம். சென்னிமலையில் நடந்த முருகன் கோவில் போராட்டமாக இருக்கலாம். அதற்கு அடுத்ததாக பல இடத்துல வந்து இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற அடிச்சுவிடு அமைச்சர் சேகர் பாபு அவர் வந்து என்ன சொல்வார், அப்பப்போ நாங்கள் இவ்வளோ கோவில் நிலங்களை மீட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி கொக்கரிப்பார். அப்படி தான் ஆன்மீக அரசு அப்படின்லாம் சொல்லிப்பார். ஆனால் உண்மையிலேயே இந்த அரசு இந்துக்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய நிலங்கன்னா அப்படி ஈஸியாக வாங்கிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவரோ துலுக்கனோ அந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்களா, இல்லை மசூதியோ சர்ச்சோ அந்த நிலங்களை ஆக்கிரமித்திருந்தால் அதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அதுக்கு உதாரணமாக தான் இந்த பாபநாசம் சுவாமி கோவில் நிலத்தை பற்றி நான் சொன்னேன். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அதற்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பாக இன்னைக்கு இந்து முன்னணி செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதை தவிர பாருங்க, இப்போ அதில் வந்து குறிப்பாக பக்தர்களை அடிக்கக்கூடிய போக்கு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அதையும் கண்டித்திருக்கிறார்கள் தீர்மானத்தில். ஸ்ரீரங்கம்ல பார்த்தோம்னா ஒரு சாதாரண பக்தர் அவர் எப்படி அடிக்கப்பட்டார், அதனுடைய என்ன நடந்தது என்பது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸ்ரீரங்கம் மட்டுமல்ல, பழனியிலும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், திருச்செந்தூரிலும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தாக்கப்படுவது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்க, இந்த தடவை வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் பக்தர்கள் வெளியில கொட்டும் பணியில வந்து இன்னைக்கு காத்திருந்து சாமி பார்க்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு அங்கே ஏற்பட்டிருக்குங்கிறதையும் பார்க்கிறோம். ஏற்கனவே அந்த ஸ்ரீரங்கநாதருக்காக அந்த அரங்கனை மீண்டும் கொண்டு வந்து அங்கே வைக்கணுங்கிறதுக்காக மாபெரும் போராட்டம் நடத்தியவர்கள் இந்த தமிழக மக்கள். அதுக்காக 3-4 தலைமுறை போராட்டம் நடந்து அந்த சாமியை மீண்டும் கொண்டு வந்து அங்கே வைத்தார்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்பது ஹிந்துக்களையும் ஹிந்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களையும் எவ்வளவு தொல்லைகளை கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு பக்தர்கள் கோவிலுக்கு வருவதை தடுக்க முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. ஒரு புறம் நிலங்களை ஆட்டை போடுவது, கோவில் சொத்துக்களை ஆக்கிரமித்து அந்த கோவில் சொத்துக்களில் சம்பந்தமே இல்லாமல் கோவிலுக்கென்று ஒரு சொத்து இருந்ததுன்னா அது ஏதோ ஒரு கட்டளையின் பேரில் அவர்கள் எழுதி வைத்தார்கள் என்றால் அது என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்கிறார்களோ அந்த பர்பஸை தான் நம்ம உபயோகப்படுத்த முடியும். ஆனால் அதை விட்டுட்டு நான் கல்லூரி கட்டுகிறேன், கல்யாண மண்டபம் கட்டுறேன், லாட்ஜ் கட்டுறேன், காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது. அப்புறம் கோவில் பணத்தை எடுத்து இன்னோவா கார் போன்ற சொகுசு கார்களை இவங்க அறநிலைத்துறைக்கு தேவையானதை எல்லாம் வாங்கி கொள்வது. அது எப்படி வாங்குறீங்கன்னு கேட்டால் ஏன் வாங்கக்கூடாது, அதில் என்ன குற்றம் என்று கேட்பது. இது போன்ற தொடர்ச்சியான அராஜகங்களை செய்து வருகிறது. இவர்களை வந்து தண்டிப்பதற்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா கோர்ட் வந்து சொல்லிட்டே இருக்கு, நீ பண்றது தப்பு, சட்டவிரோதம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுதே தவிர இதுவரைக்கும் யாரையும் பெரிய அளவில் தண்டித்ததாகவும் நமக்கு தெரியல. அப்போ இதுவும் ஒரு கண்துடைப்பு நாடகம் மாதிரி எப்படியோ போயிட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு போவாங்க, இந்துக்கள் கோர்ட்டுக்கு போவாங்க, போனோடனே ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க, அதை இங்கே இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே, இது ஒரு கண்டெம்ப்டே அப்படின்னு சொல்லி யாரும் அந்த கோர்ட்டும் எடுத்தது கிடையாது. எதுக்கோ சுமோட்டெல்லாம் எடுக்கக்கூடிய கோர்ட்டுகள் இதையெல்லாம் கண்டு கொண்டதும் கிடையாது. ஸோ இந்த நிலைகள் மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அறநிலையத்துறை என்பது கோவிலை விட்டு வெளியே செல்ல வேண்டும். அது ஒன்றுதான் இதற்கு தீர்வாக இருக்கும். அப்படிங்கிறனால இன்னைக்கு தங்களுடைய பொதுக்குழுவிலேயே இன்னைக்கு அந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள். ஏன்னா இதே நிலை நீடித்தால் இந்துக்களுக்கு வந்து கோவிலில் போய் வழிபடுவதற்கு கோவில்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்கக்கூடிய ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கிறது. ஸோ சரியான சமயத்தில் இந்த தீர்மானத்தை அவர்கள் இதில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு வழக்கு அந்த வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னு சொன்னால் தீர்ப்பை நம்மளால் விமர்சிக்க முடியுமே தவிர நீதிபதியை விமர்சிக்க முடியாது. அதுவும் இன்னும் சொல்லப்போனால் நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை கூறுவதற்கு முடியாது, அது சட்ட விரோதம். ஆனால் இன்னைக்கு பொன்முடிக்கு எதிராக ஊழல், அதாவது எத்தனை சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு எத்தனை வழக்கு இந்த கடந்து வந்த பாதை இருக்கிறது, இதெல்லாம் போய் கடைசியாக இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பை, இன்னைக்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கிற நிலையில் ஒரு தீர்ப்பு சொல்ல உடனே அந்த நீதிபதிக்கே இவர்கள் வந்து எப்படியெல்லாம் அதற்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து திமுகவினரும் ஒரு கூட்டணி கட்சிகளும் இருக்கிறார்கள். எப்படி அதை சொல்லலாம்? அது எப்படி ஒரு சட்ட விரோதமாச்சு? எதுக்கோலாமோ இன்னைக்கு சுமோட்டோவா இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயத்தை பேசின நுபுர் சர்மாவிற்காகலாம் பேசிய கோர்ட்டுகள்
ஆனால் இன்னைக்கு வந்து நீதிபதிக்கே உள்நோக்கம் இருக்கிறது என்று வெளிப்படையாக பேசியும் கூட அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையை தான் இன்னைக்கு இந்து முன்னணி கண்டித்திருக்கிறது. இது மிகவும் வருத்தத்திற்குரிய, பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையாக, இன்னும் சொல்லப்போனால் கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையாக இன்னைக்கு. ஏன்னா என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பேசலாம், யாரை பற்றி வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு காட்டாட்சி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது. கவர்னரை பற்றி என்ன வேணால் பேசலாம், கவர்னரை போயா அப்படின்னு சொல்லலாம், அவரை நீ ரோடில் நடந்து போயிடுவியா அப்படின்னு கவர்னரை நம்ம கேள்வி கேட்கலாம், மிரட்டலாம், கவர்னரை மிரட்டலாம், யாரை வேணால் என்ன வேணால் சொல்லலாம். மோடியை பிரதமர் அப்படிங்கக்கூடிய அந்த பதவிக்கு கூட நீங்கள் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காம நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் நீங்கள் பேசலாம். அதை பேசிட்டு நான் அப்படி பேசலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கமும் தரலாம். அப்படிப்பட்ட ஒரு காட்டாட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து இன்னைக்கு இந்து முன்னணி சொல்லி அவங்களுடைய பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். அதற்கு அடுத்ததாக அவர்கள் முக்கியமாக சொல்லியிருக்கிறது தமிழகத்தில் பயங்கரவாதம் தலையெடுத்து கொண்டிருக்கிற பயங்கரவாதம். அதை நம்ம இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அது எந்த வகையிலானாலும் இன்னைக்கு தமிழகம் எந்த அளவில் ஆபத்து இருக்கிறது என்று நம்ம ஒவ்வொரு நாளுமே செய்திகள் சிந்தனைகளில் வரக்கூடிய செய்திகள் மூலமாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதையும் அவர்கள் முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு காவல்துறை என்பது அவர்களுடைய சுதந்திரமாக செயல்படவில்லை, அது வந்து ஒரு ஏவல் துறையாக மாறி இருக்கிறது அப்படிங்கக்கூடிய போக்கையும் நாம் பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கக்கூடிய பயங்கரவாத சம்பவங்களில் பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்து அவைகளை தடுக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. அதையும் இன்றைக்கி வந்து இந்து முன்னணி கண்டித்திருக்கிறது. இந்த போக்கு கூடாது, இந்த பயங்கரவாதங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு சூழ்ந்திருக்கக்கூடிய பயங்கரவாதம் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, தேசத்திற்கே ஒரு ஆபத்தான ஒரு சூழல். அதையும் இன்னைக்கு இந்து முன்னணி சரியான முறையில் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஏன்னா இந்து முன்னணி என்கக்கூடிய அமைப்பே வந்து இந்துக்களுக்காக வாதாட, பரிந்து பேச, போராட என்று உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். அதனுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து அது செய்து கொண்டு வெற்றியும் பெற்று வருகிறது. இன்றைக்கி ஒரு பேர் இயக்கமாக இன்னைக்கு அந்த அமைப்பு மாறி இருக்கிறது. வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இன்னைக்கு எவ்வளவோ பேர் இன்னைக்கு அந்த அமைப்பை நம்பி இன்னைக்கு இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் பேசுவதற்கும் போராடுவதற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறி இருக்கிறது. பல போராட்டங்களில் இந்துக்களுக்கு ஆதரவாக நின்று வெற்றியும் கண்டிருக்கிறது. அதையும் நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் எனக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா, இந்துக்கள் இன்னைக்கு ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான இந்து அமைப்புகளுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து அந்த அமைப்புகளோடு இணைந்து, ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு எதுவும் பிரச்சனை வரலையே, என்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் நல்லா தானே இருக்கேன், என் தெருவில் எந்த பிரச்சனையும் வரல, என் வீட்டில் பக்கத்தில் பிரச்சனை வரல அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு ஹிந்துவும் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை ஓன் தெருவு வர வரைக்கும் பெரிய டைம் எடுக்காது, பக்கத்து தெருவில் நடந்த பிரச்சனை தானே, இங்கே இன்னும் வரலையா அப்படின்னு கண்மூடி இருக்கக்கூடிய ஹிந்துவாக நாம் இருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த உன் பக்கத்து தெருவில் நடக்கிறது உன் தெருவுலையே வந்து உன் வீட்லேயே வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் இந்த பிரச்சனைகள் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் பொழுதும் விழிப்புணர்வோடு இருந்து அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு உதவ வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார். அதுபோல் இந்த அமைப்புகளில் நம்ம இணைந்து நம்ம இந்துக்களுக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் நாமும் நம்மளுடைய பங்களிப்பை கொடுப்பதன் மூலமாகத்தான் நம்ம சமுதாயத்தை காக்க முடியும் என்கிற நிலை இன்னைக்கு இருக்கிறது என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் ஒரு நீண்ட காலமான ஒரு கோரிக்கைகளும் இருக்குது, நீண்ட காலமான ஒரு போராட்டங்களும் இருக்குது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்துவாக இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு மட்டுமே இடஒதுக்கீடு சலுகைகள் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. மதம் மாறியவர்களுக்கு இல்லை என்று ஒரு சட்டம் கூறியிருக்கு. அப்படி இருந்தும் சில இடங்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டு இருக்கு. மீண்டும் அவர்களை வந்து கிரிப்டோ, அதாவது தன்னுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இது தொடர்பாக வந்து ஜார்க்கண்டில் மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்திருக்கு. அது மதம் மாறிய பழங்குடியினருக்கு சலுகைகள் கூடாது, அவர்களுடைய சலுகைகளை பறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பேரணி நடத்திருக்காங்க. இதுக்கு வந்து முக்கியமாக தலைமையேற்று நடத்துகிற வந்து பாஜக முன்னாள் மத்திய அமைச்சர் கரியமுண்டா மற்றும் பாஜக எம்பி சுதர்சன் இவர்கள் தலைமையில் வந்து மிகப்பெரிய பேரணி நடந்திருக்கு. இந்த போராட்டத்தை பற்றி பாஜக எம்பி சுதர்சன் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, மதம் மாறிய பழங்குடியினர் பட்டியலினத்தில் இருந்து மதம் மாறாத பழங்குடியினருடைய சலுகைகளை மீட்டெடுப்பதற்கும்
அவர்களுக்கு உரிமையை உறுதிப்படுத்தவும்காக தான் இந்த பேரணி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பேரணி பற்றி சொல்லியிருக்கார். இந்த செய்தியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு ஹிந்து எழுச்சி அப்படிங்கக்கூடியது நாடு முழுவதும் வர வேண்டும். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த மதம் மாறிய பழங்குடியினர்களால் பழங்குடியினராக இருக்கக்கூடிய ஹிந்து பழங்குடியினர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. அதை தான் இன்னைக்கு வந்து முன்னிலையாக வைத்து இந்த பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது. அது உண்மைதானே? நீங்கள் மதம் மாறியாச்சு. மதம் மாறும்போது என்ன சொல்லி நீங்கள் மதம் மாறுறீங்க? கிறிஸ்தவத்தில் போயாச்சுன்னா ஒரே நிலை, எல்லாருக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் இருக்கு, ஜாதி இல்லை, அங்க ஜாதி இல்லை, அங்க எந்த விதமான பேதமும் கிடையாது, அனைவரும் ஒன்றே, உயர்வு தாழ்வு இல்லை, இதெல்லாம் சொல்லி தானே நீங்க மதம் மாறி அங்க போறீங்க. அப்ப அங்க மதம் மாறி போனதுக்கு அப்புறம் கிறிஸ்தவத்துல ஏது உங்களுக்கு தான் இல்லைன்ட்டீங்களே, அப்புறம் உங்களுக்கு எதுக்காக அந்த உரிமை உங்களுக்கு அங்க வேண்டும்? அப்ப பழங்குடி அப்படிங்கக்கூடிய அந்தஸ்தையே நீங்கள் இழந்து விடுகிறீர்களே. சரிதானே? பழங்குடி அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை எழுதி நீ கிறிஸ்தவராக மாறிவிடுகிறாய். அப்போ நீ கிறிஸ்தவராக மாறின பிறகு எதற்காக உனக்கு அந்த சலுகை கொடுக்கப்பட வேண்டும்? இதை தான் இன்னைக்கு வந்து இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. பேரணியும் இன்னைக்கு நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தமிழகத்திலையும் சரி, எல்லா மாநிலங்களிலும் சரி, இந்த சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டிற்காக இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மதம் மாறியவர்களுக்கும் சலுகைகளை நாங்கள் தருவோம் சொல்லிட்டு இப்போ நீங்கள் தமிழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா சட்டசபையில் தீர்மானங்கள் போடக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. அப்படி ஒரு தீர்மானம் போட்டதுக்காக நான் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தைகள் இல்லை எனக்குங்கிற மாதிரியான சினிமா பாட்டெல்லாம் பாடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு மத பாசம் பற்று அப்படி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இது வந்து இந்துக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி அப்படிங்கக்கூடிய பேசக்கூடிய கட்சிகள் இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கட்சிகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் பாஜக இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டால் என்னை பொறுத்தவரையில் இப்போதைக்கு அது இல்லை, அதுவும் ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறார்கள் என்று தான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கேரளாவில் வந்த நட்டா அவர்கள் அங்கே உள்ள கிறிஸ்தவ சமுதாய மக்களை சந்தித்து பேசிய பொழுது இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது, மதம் மாறியவர்களுக்கும் சலுகை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பேசும்பொழுது அவர் அதை பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பின்னாடி நடந்த டெவலப்மெண்ட்டு, அதற்காக ஒரு குழுவை அமைக்கிறோம், ஒரு கமிட்டி அமைக்கிறோம், இது செய்யலாமா வேணாமா அப்படி என்றெல்லாம் வரும்பொழுது நமக்கு வந்து என்ன தோன்றுகிறது அப்படின்னா, இந்த இந்துக்களுக்காக இன்னைக்கு வந்து பேசுவதற்கு இனி எந்த அரசியல் கட்சிகளும் இல்லை என்ற ஒரு நிலை தான் நமக்கு தோன்றுகிறது. ஏன்னா இன்னைக்கு ஓட்டுக்காக ஒரு அரசியலுக்காக எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்கக்கூடிய நிலை வந்து இன்னைக்கு எல்லா கட்சிகளிலுமே இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய பின்விளைவு என்னவாக இருக்கும் என்பதை பற்றி யாரும் ஆராயவில்லை என்று தான் தோன்றுகிறது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சலுகை அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டால் இது மதமாற்றத்தை ஊக்குவிக்கும். ஒன்று, இப்போவே பாருங்க, இன்னைக்கு வந்து பல ஜாதிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஹிந்து இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லிங்காயத்து உதாரணத்துக்கு நாங்கள் வந்து இந்து மதத்தில் இல்லை, நாங்கள் வந்து ஒரு தனி மதம், இந்த மாதிரி எல்லாம் இப்போ ஒரு பிரிவினைக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய செயல்கள் இன்னைக்கு அதிகரிக்கிறது, அதனுடைய கோஷங்கள் அதிகரிக்கிறதை பார்ப்போம். அப்போ இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ஜாதி சங்கத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நீங்கள் மதம் மாற்றியாச்சு அப்படின்னு சொன்னால் ஹிந்து ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லாத கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும். இது தனித்தனியாக சிதறுண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு. ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாதிய பிரிவுகள் தான் இந்த இந்து மதத்திற்குமே பலம். ஆனால் இன்னைக்கு அந்த மதத்தை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜாதிகளுக்கிடையே வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி ஒரு பிரிவினை அரசியலை செய்வதற்காக எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இவ்வளோ நாள் வந்து இதை வந்து வெள்ளைக்காரன் செஞ்சு தான் இங்கே வந்து அவனுடைய ஆட்சியவே தக்க வைத்து கொண்டிருந்தான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத இங்குள்ள கட்சிகள் அவர்களுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக அதே அரசியலை அவர்களும் செய்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து நாட்டிற்கு ஒரு பேராபத்தாக இது முடியும். நாட்டில் ஒரு அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து நாட்டில் வந்து ஒரு அமைதியை தராது. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த மக்களுடைய கோரிக்கை அவர்களை எல்லாத்தையும் டீலிஸ்ட் பண்ணணும், மதம் மாறிய இந்த பழங்குடியினர் மக்களை இதிலிருந்து டீலிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை என்பது சரியானது. அப்படி ஒரு சட்டம் வந்தால்தான் இங்கே மதம் மாற்றம் தடுக்கப்படும், ஒரு அமைதிக்குரிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு அதன் சார்பாக மிகப்பெரிய ஒரு பேரணியும் இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள்.
இதே போல் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழகத்திலையும் நடத்தப்பட்டது. அது ஜூலை போராட்டம் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமையில் அன்னைக்கு வந்து திரு பொன்னார் அவர்கள் அந்த போராட்டத்திற்கு முன்னெடுத்து நடத்தினார்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இதே போல் ஹிந்து மாணவர்களுக்கு சலுகைகள் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் மதம் மாறிய மாணவர்களுக்கு அன்றைக்கு சலுகைகள் கொடுக்கப்படுகின்றன. அப்போ இது வந்து இந்த மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, இந்து மாணவர்களுக்கும் அந்த சலுகைகள் தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அந்த போராட்டத்தை முன்வைத்து அன்றைக்கி அந்த அது பல வடிவங்களில் இன்றைக்கி சில இடங்களில் அது ஒரு வெற்றியையும் கூட அவருக்கு தேடி தந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போன்ற ஒரு போராட்டம் தான் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு இது முன்னெடுத்திருக்கிறது. அங்கே ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய கிளை அமைப்பான வனவாசி கல்யாண் வனவாசி சேவா அதிலிருந்து தான் இந்த பேரணியானது நடத்தப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அதனால் இதில் கூட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்னென்னா இந்த பேரணி வந்து 25ஆம் தேதி வைப்பதாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு, அதாவது நேற்றுக்கு அந்த பேரணி வைப்பதாக இருந்தார்கள். ஆனால் நேற்று கிறிஸ்மஸ், அதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 26ஆம் தேதி இன்றைக்கு அந்த மாற்றி வைத்திருக்கிறார்கள். இப்போ என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து இந்த இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்னால் இது ஒரு அமைதி, சேவை, அன்பு அப்படின்னு எல்லாம் சொல்லி கொண்டிருக்க நேரத்தில் இன்றைக்கி அதனால் ஒரு மத பதட்டம் வரலாம் அப்படின்னு என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னு சொன்னால் இந்த மதம் எவ்வளோ ஆபத்தானது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மதம் மாற்றத்திற்கு வழிகோலக்கூடிய இந்த ஒரு சட்டத்தை நீக்கிவிட்டு யாரெல்லாம் மதம் மாறி இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் டீலிஸ்ட் பண்ணி உண்மையான இந்துக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. இதை அரசாங்கங்கள் செவிமடுத்து இவைகளை கொண்டு வரமா பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது. அதே போல தான் இந்தியாவிலும் ஒரு மத சார்பற்ற பிரதமர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வந்து மோடி அவர்கள் செய்து கொண்டாரா இல்லைன்னு தெரியல. அவருடைய இல்லத்தில் வந்து நேற்று வந்து கிறிஸ்மஸ் விழா நடைபெற்றது. கிறிஸ்மஸ், பக்ரீத் இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு மட்டும் சொல்லிட்டு தீபாவளி சொல்லாத மாதிரி கிடையாது. ஒரு எல்லா பண்டிகைகளுக்கும் இப்பொழுது சொல்லி கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் வந்து சில விஷயங்களை வந்து அது இந்த விழாவில் வந்து சில விஷயங்களை அடிக்கோடி இருக்கிறார். அவர் வந்து சமூகத்தில் வழிகாட்டுறது, சேவை ஆற்றுவதிலும் கிறிஸ்துவ சமூகத்தினுடைய பங்களிப்பை இந்தியா அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சில விஷயங்கள் கோடுகிறார். அதாவது இளைஞர்களுக்கான திட்டங்கள் வந்து இந்த மோடி அரசு நிறைய செய்திருக்கிறோம், அவங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. அதே நேரத்தில் வந்து போதைப் பொருட்கள் இதை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்ற அறிவுரைகளையும் அவங்களுக்கு இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு கிறிஸ்துவ சமூக தலைவருக்கும் உண்டு அப்படின்றது ஒரு மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் சொல்கிறார். 2020 நான் போப் பிரான்சிஸ் சந்திக்கப்படும் போது அவருடன் நான் கருத்துக்கள் பரிமாறப்படும் போது என்ன விஷயம்னா, ஒவ்வொரு நாட்டிலும் சமூக நிலைக்கும் சோஷியல் ஹார்மோனிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொண்டு வரணும். அதே நேரத்தில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை வந்து இன்னும் என்னளவும் இருக்குது. வறுமையை ஒழிப்பதற்காக எந்த ஒரு இது செயல்படுகிறதோ அவளை இயேசு கிறிஸ்துக்கு வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே கொள்கையின் அடிப்படையில் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் உண்டான வளர்ச்சியின் நோக்கத்தில் தான் நம்ம வந்து செயல்பட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி இந்த கிறிஸ்மஸ் விழாவில் பேசியிருக்காரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறது சில விஷயங்கள் நான் வந்து ஹைலைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நர்மதைக்கும் காவேரிக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறதாகவே இன்றைக்கி மோடி அவர்களுடைய பேச்சை பார்க்கும்பொழுது தோணுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், காவிரி கரையில் இருப்பவர்கள் பேசுவதில் மிகுந்த வல்லவர்கள், அதுவும் சொல்லப்போனால் குசும்பாக பேசுவதில் மிகுந்த வல்லவர்கள், குத்தலாகவும் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இப்போ நான் பிரதமர் மோடி அவர்களையும் சில நேரங்களில் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மணிப்பூரோட கலவரத்திற்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டது பல கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் தான் அப்படிங்கிறது. அதை நம்ம மட்டும் சொல்லலை. இப்போ இந்த மணிப்பூர் கலவரத்தை பற்றி இதை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவினுடைய தலைவராக இருந்த கீதா மிட்டல் அவர்கள், நீதிபதி அவர்களுமே இன்னைக்கு அதை தான் சொல்லியிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரோட தலைமை நீதிபதி கீதா மிட்டல் அவர்களுமே அவர் சொன்ன அந்த கதையை பார்க்குறோம். அப்போது நம்ம அந்த கலவரங்கள் நடக்கும்பொழுது தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் என்னெல்லாம் பிரச்சனைகள் இவர்களால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பேக்ரவுண்டில் இன்றைக்கி மோடி பேசுனதை நீங்கள் நல்லா பாருங்கள். என்ன சொல்லியிருக்காரு, கிறிஸ்துவ தலைவர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இளைஞர்கள் மத்தியிலே போதை ஒழிப்பதை பற்றின பிரச்சாரத்தை எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். முதல் பாயிண்ட். அப்போ போதை ஒழிப்பு பிரச்சாரம் அப்படிங்கும்பொழுது எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, மணிப்பூர் கலவரத்தில் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா,
போதைப் பொருட்கள் கடத்தலை வந்து தடுப்பதனால தான் அங்கே மிகப்பெரிய பிரச்சனையே வெடித்தது. அதனுடைய போர்வையில் தான் முதல்ல பிரச்சனையே வந்தது. நடுவே எல்லையோரத்தில் போதை கடத்தல் தான் பிரச்சனையே அங்கே வந்தது. அதை செய்ததெல்லாம் அந்த பகுதியில் இருந்த கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும். அப்போ இன்னைக்கு அதை வந்து அவர்களுடைய மத்தியில் வந்து அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா என்ன, நீங்கள் வந்து பிரயோஜனமாக ஒரு வேலையை செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கார். ஏன் அங்கே இந்த மாதிரி நடந்து போச்சு, மணிப்பூரில் கலவரம்லாம் முடிஞ்சு இப்போ தான் அமைதிகள்லாம் திரும்புது. காரணமே அந்த இதுக்கு வந்து ஒரு போதை வந்து ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அப்போ இன்றைக்கி போதை ஒழிப்பதை பற்றி நீங்கள் இளைஞர்களுக்கு எடுத்து போங்க, அது வந்து ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறத இப்போ சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். ஒன்று. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து பல திட்டங்களை வந்து இன்றைக்குள்ள இளைஞர்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்போ இந்த திட்டங்களை பற்றி நீங்கள் வந்து பொதுமக்களிடையே எடுத்து செல்லுங்கள். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் நாங்கள் பல திட்டங்களை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு. இதையும் கூட நம்ம நல்லா பார்க்கலாம். நம்ம தமிழகத்தில் கூட எடுத்துக்கோங்க, ஜார்ஜ் பொன்னையா மாதிரி பல பாதிரியார்கள் இந்த மாதிரி மோடி திட்டங்களை எல்லாம் அவதூறாக பேசிக்கொண்டு தெரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசி கொண்டது மத்தியில் அவர் எதுவும் இதுக்கெல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ரிப்ளை எல்லாம் அவர் ஒன்றும் கொடுத்துட்டு இருந்ததில்லை. எவ்வளோ அவதூறுகளை அள்ளி வீசும் பொழுதும் கூட அவர் வந்து அதுக்கு ஒன்றுக்கும் தனித்தனியாக ரிப்ளை கொடுத்ததில்லை, ப்ரெஸ் மீட் வச்சதில்லை. அவர் எவ்வளோ அழகாக இன்றைக்கி சொல்லியிருக்கார் பாருங்கள். எல்லாவனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப அழகாக இந்த நாட்டினுடைய திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு பயன்படும் கூட வகையில் செஞ்சுருக்கோம். இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லுங்கள். அப்போ ஆக்கப்பூர்வமாக ஒரு வேலையை செய்யுங்கடா. இந்த மாதிரி சும்மா என்னை போயிட்டு அவதூறு சொல்லிட்டு தெரியாதீங்க. நாட்டில் தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்காதீங்க. பொய்யான கதையை சொல்லிட்டு தெரியாதீங்க. ஏதாவது பிரயோஜனமாக இன்றைக்கி நீ வேலை பாரு. நீ இத்தனை அமைப்பு வச்சுருக்க, இத்தனை பேர் உன் பின்னாடி இருக்கான், எல்லாம் சரிதான். அதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருப்படியான சில வேலைகளை பாரு அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே போல் அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காருன்னா, சுற்றுப்புற சூழல் பற்றின விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து செல்லணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அதில் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்போ இந்த சுற்றுப்புற சூழலில் கூட நம்ம இன்றைக்கி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு பக்கம் சுற்றுப்புற சூழலை பற்றி பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் வந்து மணல் கொள்ளையில் ஈடுபடுறதோ, இல்லை மற்ற வேலைகளில் செய்கிறதோ, இல்லை மலைகளை வெட்டி கனிம வளங்களை தேடும் போது கண்டும் காணாமல் இருக்கிறது, இதை வைத்து ஒரு அரசியல் செய்வது, இதெல்லாம் யார் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கும் ஒரு செக் வைக்கிற மாதிரி இன்றைக்கி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அவர் சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து என்னத்தையாவது அழிப்பதற்கான வேலைகளை எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, அதையெல்லாம் பார்க்குறத நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளை பாருங்கள். அது எவ்வளோ, அதாவது இது வரைக்கும் அவர் எதுவுமே எதிர்க்கலை, சரியா? இங்கேயும் வந்து அவங்கள திட்டியோ குறை சொல்லியோ எதுவும் பேசலை. இது எவ்வளோ அழகாக அதை வந்து அவர் கொண்டு போய் சேர்த்துருக்காருன்னு பாருங்கள் அந்த மெசேஜை. உண்மையிலேயே அந்த மெசேஜ் வந்து நான் ரொம்ப ரசித்தேன். அதனாலேயே இன்றைக்கி வந்து இந்த செய்தியானதை நான் எடுத்தேன். இந்த செய்தி எப்படி நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது. அப்போ அதுலேயும் கூட பார்த்தா முன்னாடி வந்து இவர் கிறிஸ்துவ மதத்தை பற்றி பெருமையாக சில விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அதோட இதையும் சேர்த்து அதை கனெக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து கொண்டு சென்றிருக்கிற விதம் அப்படிங்கிறது மிக அருமை. அதனால் மத அரசியலை மட்டும் செய்து கொண்டிருக்காதீர்கள், மத மாற்றத்தில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருக்காதீர்கள். மத நம்பிக்கையை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு தவறான செயல்களில் இளைஞர்களை ஊக்குவிக்காதீர்கள். நாட்டில் பதட்டத்தை ஏற்படுத்தாதீர்கள். அதற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான பல விஷயங்கள் இருக்குது. நாட்டினுடைய திட்டங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும், போதை ஒழிப்பை நீங்கள் செய்ய முடியும் அப்படி என்பதை சொல்லாமல் கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இதை செயல்படுத்துவார்களா பார்ப்போம். நன்றி மேடம். நன்றி. இன்று இடம்பெற்ற 5 செய்திகளும் நீங்கள் வந்து ஆடியோ வடிவில் நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட்டில் கேட்கலாம். அதுக்குரிய லிங்க் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்பாட்டிஃபைல கேட்கலாம். இத்துடன் செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.